ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினாலே சபையார் அனைவருக்கும் அன்பின் கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளின் வாழ்த்துதல்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த சந்தோஷம். ஹல்லேலூயா. கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை நாம் நினைவு கூறுவதனாலே நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகிறது என்றால் அந்த சந்தோஷத்திற்கான காரணம் என்ன சொல்லலாமா? சந்தோஷத்திற்கான காரணம் என்ன? அவர் உயிர்த்தெழுந்ததினால் நான் ஏன் சந்தோஷப்பட வேண்டும் என்ற ஒரு கேள்வியை நாம் கேட்டு பார்ப்போமானால் நமக்குள்ள என்ன பதில் வரும்? அவர் மீண்டும் வருவார், நல்லது, சந்தோஷம். வேற ஏதாவது பதில்கள் இருக்குதா? நான் இதை யோசிச்சு பார்த்தேன். அவருடைய ரட்சிப்பு நமக்கு கிடைக்கிறது, சந்தோஷம். ரொம்ப முக்கியமான விஷயம் இது. எல்லாத்தோடு சேர்ந்து அந்த இறுதியிலே வருகிற முக்கியமான விஷயம் என்னவென்றால், அவர் உயிர்த்தெழுந்தது போல நானும் ஒரு நாள் உயிர்த்தெழுவேன். ஹல்லேலூயா. நான் உயிரோடு இருக்கிறேனோ மரித்திருக்கிறேனோ அது பிரச்சனை இல்லை. அவர் மீண்டும் வெளிப்படும் போது நானும் அவரை போல மாறி அவரோடு கூட செல்லுவேன். ஹல்லேலூயா. இந்த நிச்சயத்தை தான் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கொடுக்கிறது. அதனால் தான் அவர் உயிர்த்தெழுந்ததை குறித்து நாம் சந்தோஷப்பட முடியும். ஹல்லேலூயா. மற்றபடி அவர் உயிர்த்தெழுந்ததை குறித்து நாம் சந்தோஷப்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, இதை தவிர மேலான காரணங்கள் ஒன்றுமே இல்லை. அவர் என்னை தம்முடைய சாயலாய் உருவாக்கினார். அவருடைய ஜீவ சுவாசத்தை எனக்குள் தந்திருக்கிறார். என் ஜீவனை புதிதாக்கி இருக்கிறார். என்னுடைய பாவ மாம்சத்தை மாற்றி இருக்கிறார். என்னை மறுரூபமாக்கி கொண்டே இருக்கிறார். குறிப்பிட்ட நாளிலே அவர் மீண்டும் வரும்போது அவர் என்னை தம்மோடு கூட சேர்த்து கொள்வார் என்பதே நமக்கு சந்தோஷம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதனுடைய அடிப்படை சத்தியம் இதுதான். யோவான் அப்போஸ்தலன் இதை குறித்து எழுதுகிறார். என்ன சொல்லுகிறார் அப்படின்னு பார்த்து நம்ம ஒரு சில வசனங்களில் பார்ப்போம். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின அந்த சுவிசேஷத்தின் 20ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நாம் வாசித்தால் அவர் என்ன கருத்தை அங்கே சொல்ல வருகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அவரோடு கூட 12 சீஷர்கள் இரவு பகலாய் கூடவே 3.5 ஆண்டுகள் கூட இருந்த பின்பு 4 பேர் முக்கியமாக அந்த நிருபங்களை எழுதுகிறார்கள். அந்த சரித்திரத்தை எழுதி சுவிசேஷங்களாக அதை சேர்த்து வைத்திருக்கிறார்கள். காரணம் என்ன? வேற ஒன்றும் இல்லை. அவரை நீங்கள் தேவனுடைய குமாரன் என்று முதலாவதாக நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்து அந்த விசுவாசத்தினாலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். That is the ultimate purpose. முக்கியமான காரியத்தின் அடித்தொகை என்ன, கடைத்தொகை என்ன? இதுதான் விஷயம். நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இவைகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ வேதத்தை கையில் எடுக்கும் போது நம்முடைய சிந்தையிலே வரவேண்டிய முதலாவது காரியம், இவைகள் எல்லாவற்றையும் தேவன் தம்முடைய பரிசுத்த சீஷர்களை கொண்டு, தேவதாசர்களை கொண்டு காலம் காலமாய் எழுதி என் கரங்களிலே கொடுத்திருப்பதற்கு காரணம், நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஹல்லேலூயா. நான் வாசிப்பதனாலே பரிசுத்தமாகிறேன், பரிசுத்தமாகிறதுனாலே தேவனுடைய சாயல் ஆகிறேன், தேவனுடைய சாயல் ஆகிறதுனாலே மறுரூபமாகி அவரோடு கூட சேர்த்து கொள்ளப்படுவேன். அதுதான் அல்டிமேட் பர்பஸ். ஹல்லேலூயா. அதை தவிர வேற காரணங்கள் ஒன்றுமே இல்லப்பா. மிகவும் முக்கியமான சந்தோஷப்பட வேண்டிய ஒரே ஒரு காரணம் என்னவென்றால், அவரை போல நானும் மாறுவேன். ஹல்லேலூயா. நம்மள ஒவ்வொருவரும் வித்தியாசமான ரூபம் உடையவர்கள், வித்தியாசமான தோற்றம் உடையவர்கள், எல்லாம் வித்தியாசம். ஒன்று கூட நம்ம இதே மாதிரி இவங்களே மாதிரி அவங்கன்னு சொல்றதுக்கு முடியாது. அப்படி இருக்கிறவங்க ட்வின்ஸ்ல கூட வித்தியாசம் உண்டு என்று சொல்லுகிறார்கள் இல்லையா? அப்படி வித்தியாசமான நம்மை அவரை போல மாற்றிக்கொண்டே இருப்பதுதான் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் நோக்கம். அந்த நோக்கம் நிறைவேறும் போது முற்றிலுமாய் நம்மை தம்மோடு கூட எடுத்துக்கொள்ளும்படியாக அவர் மகிமையிலே வெளிப்படுவார். ஹல்லேலூயா. உயரமா இருக்கலாம், கட்டையா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். இங்க தோற்றம், வெளி தோற்றம் எப்படி வேணா இருக்கலாம். உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு கொண்டு அவரை போல மாறி, அவர் எப்படி சீஷர்களை ஆசீர்வதித்து கரங்களை உயர்த்தி மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதுபோல நாமும் எந்த வயதா இருந்தாலும், எந்த நாளா இருந்தாலும், எந்த காலமா இருந்தாலும் எடுத்துக்கொள்ளப்படுவோம் ஒரு நிமிஷத்திலே, கடைசி எக்காலம் தொனிக்கும் போது. ஹல்லேலூயா. ஆகவே இந்த மாம்சத்திலே வந்த தேவனாகிய நான், மாம்சத்திலே உங்களை போல நான் வாழ்ந்து மரித்து உயிர் தெழும்பினது உண்டானால், மாம்சத்தில் இருக்கிற நீங்களும் நிச்சயமாய் உயிர் தெழும்புவீர்கள் என்பதே கிறிஸ்துவின் மரணமும் உயிர் தெழுதலும் நமக்கு சொல்லுகிற சத்தியம்.
Hallelujah. If I can rise again from the death, you too can rise from death. Amen. நீங்களும் மரணத்திலிருந்து உயிர்த்தெழும்புவீர்கள். நான் கல்லறை விட்டு வெளியே வர கூடுமானால் நீங்களும் உங்கள் கல்லறைகளில் இருந்து வெளிவர முடியும். ஹல்லேலூயா. உயிரோடு இருந்தா ஓகே, மறுரூபமாயிரலாம். ஒருவேளை மரித்து போனால் பிரச்சனை இல்லை, அந்த கல்லறை உங்களை கட்டி வைக்க முடியாது. எப்படி என்னை அந்த கல்லறை கட்டி வைக்க முடியவில்லையோ உங்களையும் உங்கள் கல்லறைகள் கட்டி வைக்க முடியாது. நீங்கள் கட்டவிழ்க்கப்பட்டு மறுரூபமாகி புதிய சாயலோடு புதிய ரூபத்தோடு அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். ஹல்லேலூயா. அந்த மகிமையான நம்பிக்கை நமக்குள் வளர்ந்து பெருக வேண்டும் என்பதற்காகவே இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. வேற ஒரு நோக்கம் இல்லை. வாசித்து கதை நேர போக்குவதற்காக அல்ல, அல்லது சும்மா மற்றவர்களோடு விவாதம் பண்ணுவதற்காக அல்ல. நீங்கள் மறுரூபமாகி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே தேவனுடைய நோக்கம். ஹல்லேலூயா. இன்னும் என்ன சொல்றார் தெரியுமா? அதே யோவான் சுவிசேஷத்தின் 21ஆம் அதிகாரம் 25வது வசனம், கடைசி வசனம் வாசித்து பார்க்கலாம். இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு. அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாதென்று எண்ணுகிறேன். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. எழுதப்பட்டிருக்கிறது கொஞ்சம் தான்ப்பா. இன்னும் நிறைய காரியங்கள் நாங்கள் அவரோடு கூட இரவு பகலா இருந்து பார்த்தோம் இல்லையா? அவைகள் எல்லாம் நாங்கள் எழுத போனால் இன்னும் நிறைய எழுதி கொண்டே இருக்கலாம். ஆனால் எழுதப்பட்டவைகள் எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது தெரியுமா? நீங்கள் இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்து அந்த விசுவாசத்தின் மூலமாய் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. வேத வாக்கியங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவரினாலே தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் ஏவப்பட்டு எழுதப்பட்டிருப்பதன் நோக்கமே நாம் பரிசுத்தமாகி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புது வருஷம் பிறக்கும் போதோ அல்லது ஒரு மாதம் பிறக்கும் போதோ, இந்த மாதத்தில் இந்த வேலையை நான் செய்யணும், இந்த ஆண்டில் இந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி சில காரியங்களை, ஒரு திட்டங்களை, நமக்குன்னு ஒரு லிஸ்ட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், ஷெட்யூல் ஏதாவது நம்முடைய மனதில் வைத்திருப்போம். வேலைகளை, முக்கியமான விஷயங்கள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். இதெல்லாம் வச்சு இந்த காரியத்தில் இதை இந்த மாதத்துக்குள்ள, இந்த வருஷத்துக்குள்ள, அல்லது இந்த இவ்வளோ நாளைக்குள்ள அப்படின்னு ஒரு கணக்கு வைக்கிறோம் இல்லையா? நிச்சயமா கணக்கு வைக்கிறோம். அது இல்லாமல் நம்ம ஒரு நாட்டில் வீணா கழிக்க முடியாது. அப்போ இந்த வசனங்கள் எழுதப்பட்டதின் நோக்கமே காரணம் இல்லாமல் அல்ல. ஒரு முக்கிய காரணம், நீங்கள் இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடைந்து கொள்ள வேண்டும். பேதுரு அப்போஸ்தலன் இதை குறித்து அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 36ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? வாசித்து பார்க்கலாமா? ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். கூடி வந்திருக்கிற எல்லா ஜனங்களையும் பார்த்து பேதுரு சொல்லுகிறார், நம்ம மத்தியிலே ஒருவர் நம்மை போல வாழ்ந்து கொண்டிருந்தார் அல்லவா, நசரேயனாகிய இயேசு. அவர் சாதா மனுஷர், நம்மளை போல ஒரு மனுஷன் என்று ஜனங்களே நீங்கள் ஒரு நாளும் நினைத்து விடாதீர்கள். அவர் யார் தெரியுமா? அவரைத்தான் பிதாவாகிய தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார். அபிஷேகிக்கப்பட்ட கிறிஸ்துவாய், ராஜாவாய் அவர் இருக்கிறார். நீங்கள் அறியாமையினாலே அவரை சிலுவையில் அறைந்து விட்டீர்கள். இப்பொழுது மனம் திரும்பி அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்களை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மூலமாய் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள தேவன் அவரை நமக்கென்று தான் அனுப்பினார். நீங்கள் அறியாமையினாலே அவரை சிலுவையில் அறைந்து விட்டீர்கள். இப்பொழுது மனம் திரும்பி அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். முக்கியமான செய்தி இதுதான். ஹல்லேலூயா. இவைகள் எழுதப்பட்ட காரணமே, முழு நோக்கமே, இன்னும் எத்தனையோ எழுதிட்டே இருக்கலாம். அவைகள் எல்லாம் ரொம்ப தேவையில்லைப்பா. ஒன்றே ஒன்று தேவை. நீங்கள் இயேசுவை கிறிஸ்து என்று அறிந்து அவர் மூலமாய் ரட்சிக்கப்பட்டு நீங்கள் பரிசுத்தமாகி நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஓமையில சொன்னார் பார்த்தீங்களா, ஒரு ராஜா தன் மகனுக்கு கல்யாண விருந்தை ஆயத்தம் செய்து எல்லாருக்கும் அழைப்பை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாருக்கும், ஊர்ல இருக்கிற எல்லாரும் வரலாம்ப்பா, இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் வரலாம், சந்தோஷமா என் கூட நீங்க இந்த விருந்துல பங்கு கொள்ளுங்க. பிதாவாகிய தேவனும் அதே அழைப்பை கொடுக்கிறார். இப்பா, என் குமாரன் மூலமாய் நீங்க எல்லாரும் என்கிட்ட வரலாம், வருவீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. அன்பான அழைப்பை கொடுக்கிற நல்ல பிதா குமாரனே அனுப்பி நம்மை காக்க அவர் எவ்வளவு சித்தமுள்ளவராக இருக்கிறார். இதை கேட்கும் போது இன்னொரு முக்கியமான வசனம் யோவான் சுவிசேஷத்துல ஞாபகம் வருதா? என்ன வசனம்? யோவான் 3
16வது வசனம், யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். அதையும் சேர்த்து வாசிடலாமா? நம்ம எல்லாருக்கும் மனப்பாடமா தெரியும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை ஆமென். விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆமென், ஹல்லேலூயா. உலகத்தை அன்பு கூர்ந்து இதை எப்படியாவது காத்து கொள்ள வேண்டும், இதை மீட்டு கொள்ள வேண்டும். நாம் விரும்பாத ஒரு காரியம் இந்த மனுஷர்களுக்குள் வந்துவிட்டதே. எது வரக்கூடாது என்று நினைத்தோமோ அந்த பாவம் இவர்களுக்குள் வந்துவிட்டதே. இதை எப்படியாவது அவர்களில் இருந்து மாற்றி அவர்களை மீண்டும் நமக்கு சொந்தமானவர்களாய் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதே பிதாவாகிய தேவனுடைய நோக்கம். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுது, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். ஹல்லேலூயா. இந்த ரட்சிப்புன்ற வார்த்தைக்கு கிரேக்க மூல மொழியில் அழகான ஒரு அர்த்தம் இருக்குது. சொட்டோரியோ. சொட்டோரியோ அப்படின்ற அந்த ரட்சிப்புன்ற வார்த்தைக்கு கிரேக்க மொழியில சொட்டோரியோ. சொட்டோரியோன்னா என்ன அப்படின்னா அழிவில் இருந்து முழுவதுமாய் பாதுகாக்கப்படுவது. ஒரு மனுஷனுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் இது எல்லாம் பாதுகாக்கப்படுவது தான் அந்த மூல மொழியின் அர்த்தம் சொட்டோரியோ. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படுவதனாலே என் ஆத்துமா மட்டுமல்ல, என் சரீரமும் பாவத்திலிருந்து விலக்கி காக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. இந்த சரீரத்தில் இனிமே பாவம் வராதபடிக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை தேவன் நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் தேவனுடைய வல்லமையினால் நிரப்பி பாதுகாக்கப்படுகிற ஒரு பாக்கியத்தை ரட்சிப்பின் மூலமாய், கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தின் மூலமாய் நாம் எவ்வளவு எளிதாய் பெற்றுக்கொள்ளுகிறோம். அதனால்தான் எபிரேயர் நிருபத்தில் ஆக்கியோன் சொல்லுகிறார், இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்றிருப்பீர்களானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள்? முற்றிலும் இலவசம், ஆனால் மிகவும் முக்கியம். ஹல்லேலூயா. ரொம்ப யோசிச்சு பார்த்தா, நான் ஒரு போன வாரத்தில் கூட ஏதோ அந்த வசனங்களை வாசிக்கும் போது நினைச்சேன், ரொம்ப இலவசமாக ஆண்டவர் கொடுத்துருக்க கூடாதோ அப்படின்னு கூட ஒரு நிமிஷம் ஒரு எண்ணம் வந்துருச்சு. ஏன்னா பொதுவாக இலவசமாக கொடுக்குற அநேக காரியங்களுடைய மதிப்பு என்ன செய்யாது, கொஞ்சம் அப்படி அது கொஞ்சம் லைட் ஹார்ட்டடாக எடுத்துருவோம். அதுக்குரிய முக்கியத்துவத்தை முழுமையாய் கொடுக்காமல் கொஞ்சம் நிசாரமாய் நினைக்க சில சமயங்களில் வாய்ப்பு உண்டு. இது இவ்வளோ பெரிய ரட்சிப்பு அல்லவா? முழுமையும் முற்றிலும் இலவசம். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய அன்பு இல்லை? ஒரு பிரயாசம் இல்லாமல் இருந்த இடத்திலேயே என் பேருள்ள விசுவாசத்தினால் நீ நாவினால் அறிக்கை செய்து முழு உள்ளத்தோடு விசுவாசித்து அறிக்கை செய்தால் எப்பா நீ ரட்சிக்கப்படுவாய் என்கிற ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருப்பது எவ்வளவு பெரிய சந்தோஷம். ஹல்லேலூயா. இந்த நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்ள கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை சொல்லிட்டு இருக்கும்போது, அதை கேட்கும்போது கொஞ்சம் அப்படி முகத்தில் ஒரு சிரிப்பு வரலாமே. ஆமென், ஹல்லேலூயா. நானும் பார்ப்பேன், ஏதாவது ஒரு சிலராவது கொஞ்சம் சிரிச்சிடறாங்களா? இந்த வசனம் வாசிச்சா சிரிக்கலை, சரி பரவாயில்ல, இன்னொரு வசனம் வாசிச்சு பார்ப்போம், அப்பமாவது இல்லை, இன்னொரு வசனம், ஐயோ. ஹல்லேலூயா. சந்தோஷம் வரணுங்க. ஹல்லேலூயா. மிகுந்த சந்தோஷம், ஆனந்த சந்தோஷம். அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை கண்டவுடன் அந்த ஸ்திரீகளுக்கு எவ்வளவு வந்தது, எவ்வளவு பெரிய சந்தோஷம். மேய்ப்பர்களுக்கு தேவதூதர்கள் செய்தி சொன்னாங்க, இன்று கர்த்தராகிய இரட்சகர் கிறிஸ்து என்னும் இரட்சகர் பிறந்துட்டார். இரட்சகர் பிறந்துட்டாரா? மிகுந்த ஆனந்த சந்தோஷம். அதெல்லாம் கேட்டு வாசிக்கிற நமக்கு ஹல்லேலூயா சந்தோஷம் வரணுமா இல்லையா? ஹல்லேலூயா. ஆமென். மிகுந்த சந்தோஷம் உண்டாகட்டும். இந்த ரட்சிப்பை குறித்து இவங்க இவ்வளவு திட்டமா எழுதுகிறார்கள் இல்லையா? இப்போ சீஷர்கள் எழுதுறாங்க, மத்தேயு எழுதுகிறார், மார்க் எழுதுகிறார், லூக்கா எழுதுகிறார், யோவான் எழுதுகிறார். ஓகே, ஒருத்தர் பத்தாது 4 பேர் எழுதுகிறார்கள். ரொம்ப சந்தோஷம். அதில் அவங்க சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? பேதுரு அப்போஸ்தலன் இதில் என்ன சொல்றாருன்னா, வாசிக்கலாம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16, 17வது வசனங்களை வாசிக்கலாம். அவங்க சொல்லுறாங்க, நாங்க சும்மா இந்த விஷயத்தை எழுதல, நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றுவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்றபோது அவரோட கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில்
வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். ஆமென், ஹல்லேலூயா. யோவான் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், இவைகள் வெறுமையா எழுதப்படவில்லை, இவைகள் எல்லாம் எழுதப்பட்ட நோக்கம் என்ன? நீங்கள் இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்து அந்த விசுவாசத்தினாலே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. கூட இருந்த சீஷன் பேதுரு அவர் என்ன சொல்லுகிறார்? நாங்க தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, அவருடைய மகிமையை நாங்கள் கண்ணார கண்டோம். ஹல்லேலூயா. யாரோ சொல்லி கேட்டு அல்லது ஏதோ ஒரு சொப்பனோ அல்லது எங்கேயோ யாரோ எழுதி வச்சது இல்லை. நாங்கள் இந்த சரீரத்தில் இருந்து கொண்டே ஏசப்பா எங்களை மலையின் மேல் அழைக்கும் போது யாக்கோபும் யோவானும் நானுமாக அவரோடு கூட மேலே மலையின் உச்சிக்கு செல்லும் போது அவர் எங்கள் கண்களுக்கு முன்பாக மறுரூபமான போது அவருடைய அந்த மகிமையை நாங்கள் கண்ணார கண்டுதான் இவைகளை உங்களுக்கு எழுதி வைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. புரியுதா? சீஷர்கள் என்ன நோக்கத்தோடு எழுதியிருக்கிறாங்க, என்ன காரணத்தோடு எழுதியிருக்கிறாங்க? சும்மா வெறுமனை எழுதல, சத்தியமானதை நமக்கு திட்டமானதை எழுதி வைத்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ரொம்ப சந்தோஷம். இதை குறித்து இன்னும் 1 யோவான்ல நம்ம வாசிக்கிறோம். 1 யோவான் 1:4 வாசிக்கலாமா? அப்போஸ்தலனாகிய யோவான், உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். ஆமென். உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். அப்போ அந்த அப்போஸ்தலர்கள் இயேசுவோடு கூட இருந்த அனுபவத்திலிருந்து தாங்கள் கண்ணார கண்டு பார்த்து உணர்ந்து அறிந்து இரவு பகலாய் அவரோடு சஞ்சரித்த வாழ்க்கையின் அனுபவங்களை எழுதி 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 வைத்து நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க? உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். ஹல்லேலூயா. இப்படி யாரும் எழுதி வைக்கவில்லை என்றால் நித்திய ஜீவன் எனக்கு உண்டு என்பதை நான் எப்படி அறிந்து கொள்வேன்? இப்படி இவர்கள் எல்லாம் எழுதி வைக்கவில்லை என்றால் எனக்கு பாவ மன்னிப்பு உண்டு, என் ஆத்துமா இயேசுவுக்கு சொந்தமாகும், நான் மரித்த பிறகு அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவேன் என்பதை நான் எப்படி யார் மூலம் அறிந்து கொள்ள முடியும்? அப்போஸ்தலர்களை ஆண்டவர் ஜெபித்து ஏற்படுத்தினது இதற்காகவே. ஹல்லேலூயா. அவர்கள் மூலமாக தான் நமக்கு தேவனுடைய வார்த்தைகள் கிடைக்க பெற்று அதை விசுவாசித்து அதை அறிக்கை செய்து அனுபவமாக்கி கொள்ளுகிற நமக்கு அந்த பாக்கியமான ஆசீர்வாதங்களை இம்மையிலும் மறுமையிலும் கொடுப்பதே தேவனுடைய நோக்கமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. வெறுமனே எழுதப்படவில்லை, கிரேட் பர்பஸ். ஆமென். சொல்லலாமா? மிகப்பெரிய நோக்கத்தோடு என் கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது தான் இந்த வேத புத்தகம். ஹல்லேலூயா. இது சாதாரணமானதல்ல. என் ஆத்துமாவை அவரோடு கூட மகிமையின் மேல் மகிமை அடைய செய்யும்படி ஆண்டவர் இதை எனக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சந்தோஷமான காரியங்களை நாம் இன்னுமாய் தொடர்ந்து வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 7:48 பார்த்தா விசுவாசியாதவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்து சுற்றி சுற்றி நன்மை செய்து நடக்கும் போது விசுவாசித்தவர்கள் ஒரு கூட்டம், அப்பத்திற்காக வந்தவர்கள் ஒரு கூட்டம், இதையெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுவதற்காக வந்தவர்கள் ஒரு கூட்டம், விசுவாசித்தவர்கள் ஒரு கூட்டம், விசுவாசியாதவர்களும் இன்னொரு கூட்டம். யோவான் 7:48. அதிகாரிகளிலாவது பரிசேயரிலாவது யாதாம் ஒருவர் அவனை விசுவாசித்ததுண்டா? ஆஹா. அதிகாரிகள், பரிசேயர்கள், எல்லாம் வேதத்தை நன்றாய் அறிந்தவர்கள், அவங்கெல்லாம் என்ன செய்யல? இயேசுவை விசுவாசிக்கவில்லை. விசுவாசிப்பதற்கு ஏற்ற உள்ளம் அவர்களில் இல்லை. ஒரு ஆயத்தம் அந்த உள்ளத்தில் இல்லை. கண்ணார இயேசுவை கண்டும் விசுவாசிக்க அவர்கள் உள்ளம் ஆயத்தமாய் இல்லை. ஹல்லேலூயா. தோமா சீஷன் கிட்ட ஏசப்பா சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்போ நம்மெல்லாம் யாரு? சத்தமா சொல்லலாமா? பாக்கியவான்கள். நாம் இயேசு கிறிஸ்து காலத்தில் வாழவில்லை. 2000 ஆண்டுகள் கழிந்து நாம் இப்போ எழுதிட்டு இருக்கிறோம். ஆனாலும் அன்று நடந்த சத்தியமான வார்த்தைகளை, சீஷர்கள் எழுதி வைத்த, நமக்காய் எழுதி வைத்த வார்த்தைகளை, பரிசுத்த ஆவியின் மூலமா ஏவப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தைகளை, சத்தியமான வார்த்தைகளை நாம் விசுவாசிக்கிறபடியினால் நாம் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. கூடவே இருந்து எல்லாவற்றையும் கண்ணார பார்த்தவர்கள் விசுவாசிக்கவில்லை. ஆயினும் இத்தனை 1000 ஆண்டுகள் கழிந்து வாழ்கிற நாம் இதை வாசித்து விசுவாசிக்கிறோம் என்றால் நாம்
எவ்வளவு பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்குதா? ஆண்டவர் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை நமக்கு கொடுத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாக்கியம் பாக்கியம் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் நம்முடைய உள்ளத்துல முதல்ல வர வேண்டிய வார்த்தை, நான் பாக்கியவானா பாக்கியவதியா அப்படின்னு சொல்லுது. எங்க அம்மா பேர் அன்புநிதி, நிறைய பேருக்கு தெரியாது, இன்று தெரிந்து கொள்ளுங்கள், பாக்கியவதி. ஆமேன். அன்புநிதி அது பாட்டியம்மா, அவங்க பாட்டியம்மா ஒரு காரணத்தோடு அந்த பேரை வச்சாங்க. என் பேத்தி இவ்வளோ ரொம்ப பாக்கியமாக இருப்பா அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லுவாங்க. எங்கள் பாட்டி சொன்னது போலவே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இல்லையா? பேர் போலவே அவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்றது. பாக்கியவதி. அப்போ பாக்கியவானா பாக்கியவதியா அப்படின்னு கேட்டா ஆம். ஏனென்றால் நான் இயேசு எனக்காக தம்முடைய ஊழியர்கள் மூலமாய் எழுதி கொடுத்த அப்போஸ்தலர்கள் மூலமாய் சொல்லப்பட்ட அந்த உபதேசங்களை, வேத சரித்திரங்களை நான் விசுவாசிக்கிறேன். நான் காணாதிருந்தும் விசுவாசிக்கிறேன். நான் பாக்கியவான் பாக்கியவதி. ஹல்லேலூயா. சந்தோஷமா சொல்லிடலாமா? என் இயேசப்பா என்னை நேசித்து எனக்காக எழுதி கொடுத்த மிக பெரிய கடிதம். ஆமென். நிறைய கடிதங்கள் உலகத்தில் எழுதப்பட்டது உண்டு. The longest letter ever written in the history of world is the word of God written for human beings. Amen. Hallelujah. மனுஷ குலத்திற்காக தேவன் எழுதின இந்த கடிதம் தான் மிகப்பெரிய கடிதம். இதை போல ஒரு நீள கடிதம் வேற உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது. Hallelujah. அன்பின் கடிதம், அன்பின் கடிதம். எப்பா, நான் உனக்காக என் மகனை அனுப்பி இருக்கிறேன், விசுவாசித்து சீக்கிரமா நம்பி ரட்சிக்கப்பட்டு என்கிட்ட வந்து சேர்ந்துரு. இப்படிக்கு பிதாவாகிய தேவன். ஹல்லேலூயா. சந்தோஷம். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிப்பதற்காகவும் விசுவாசித்தவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடைவதற்காகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து சந்தோஷமாய் வாசிப்போம். அந்த மறுரூப மலையின் அனுபவத்தை நம்ம பேதுரு 2ஆம் நிருபத்தில் அதை வாசித்தோம் இல்லையா? சுவிசேஷங்கள் அது எங்க சொல்லப்பட்டிருக்கிறது? மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை உள்ள வசனங்கள்ல நாம் அதை வாசிக்கலாம். அது 1-2 வசனங்கள் மட்டும் வாசிக்கலாம், நமக்கு தெரிந்த பகுதி தான். மற்றும் மார்க் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல நம்ம பார்க்கலாம். மார்க் 9:2 முதல்ல வாசிச்சிடலாமா? 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து உயர்ந்த மலையின் மேல் அவர்களை தனியே கூட்டி கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். இந்த அனுபவத்துல இருந்துதான் பேதுரு அப்போஸ்தலன் பின்னாடி நிருபத்தில் எழுதும் போது என்ன எழுதுகிறார்? நாங்க சும்மா கட்டுக்கதையெல்லாம் சொல்லல, நாங்க கண்ணார கண்டதை நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறோம். எதற்கு சொல்லுகிறோம்? நீங்கள் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கடைசி நோக்கம் அதுதான், முக்கிய நோக்கம் அதுதான், முக்கிய செய்தி அதுதான். நீங்கள் இயேசுவை விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே ரட்சிப்பை பெற்று அழிவுக்கு தப்பிக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. உங்கள் ஆத்துமாவை காத்துக்கொள்ளுங்க. உங்கள் சரீரத்துக்கு ஒரு மீட்பு சுகம் உண்டு, உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் உண்டு, ரட்சிப்பு உண்டு, பாதுகாப்பு உண்டு. நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இன்னுமாய் தாவீது இல்லையா, நம்ம வாசிக்கிறோம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல தாவீது ராஜா இந்த கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசன வசனங்களை நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 29 முதல் 32 வரை உள்ள வசனங்கள். சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேசுகிறதற்கு இடம் கொடுங்கள். அவன் மரணமடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. அவன் தீர்க்கதரிசியாய் இருந்து உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்க மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியால் அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்துமா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். எங்கே சொல்லியிருக்கிறார்? தாவீது சங்கீதத்துல எங்க சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தா, இப்போ எடுக்க வேண்டாம், சங்கீதம் 16:7 முதல் 11 வரை உள்ள வசனங்களிலே தாவீது ராஜா தீர்க்க தரிசனமாய் கிறிஸ்துவை பற்றி இங்கே சொல்லப்பட்ட காரியங்கள், மேற்கோள் சொல்லப்பட்ட காரியங்கள் அங்க சொல்லியிருக்குது. சங்கீதம் 16ல அப்பிற்பாடு நம்ம வாசித்துக் கொள்ளலாம். அப்போ அந்த பகுதியை, சங்கீத பகுதியை எடுத்து இங்கே மேற்கோள் காட்டி பேதுரு அப்போஸ்தலன் சொல்கிறார், நீங்க தாவீது ராஜா சொன்னதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் யாரை குறித்து சொன்னார் தெரியுமா? கிறிஸ்துவனுடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை, அவருடைய ஆத்துமா பாதாளத்தில் விடப்படுவதில்லை. ஹல்லேலூயா. ஆத்துமா பாதாளத்துக்கு போகாது, அப்புறம் மாம்சம்
அதுக்கும் அழிவு கிடையாது. ஹல்லேலூயா. அந்த மாம்சமும் உயிர்ப்பிக்கப்படும்பா. அது எப்படி? அது அழுகி மண்ணோடு மண்ணாய் போகுமே, மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது. அது எப்படி மண்ணாய் போனாலும் அது மீண்டும் உயிர்ப்பிக்கப்படும். அது ஆண்டவருடைய வேலை. நமக்கு புரியாத, நமக்கு புரிந்து கொள்ளவே முடியாத ஆண்டவருடைய செயல் இந்த மாம்சத்திலே நடக்கும். விசுவாசிக்க வேண்டியது மட்டும்தான் நம்ம வேலைப்பா. ஹல்லேலூயா. ரொம்ப சந்தோஷமாய் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? 24ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 2:24. அப்போஸ்தலர் 2:20. தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. He couldn't be bound by death. மரணம் அவரை பலவந்தம் செய்து கட்டி வைத்திருக்க முடியவில்லை. ஏன் மரணத்தால் அவரை கட்ட முடியல? அவருடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தில் பாவம் இல்லை. ஏனென்றால் மரணத்தை உலகத்தில் கொண்டு வந்ததே பாவம்தான், இல்லையா? ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம். அந்த பாவம் கிறிஸ்துவில் இல்லாதபடியினாலே அவரால் அந்த பாவத்தால் இயேசுவை கட்டி வைக்க, மரணத்தால் இயேசுவை கட்டி வைக்க முடியவில்லை. பாவம் இருக்கிற இடத்துல மரணம் இருக்கும். மரணமும் பாவமும் ஒன்றோடொன்று தொடர்புடையது. அந்த காரியங்கள், அந்த பாவத்தின் வல்லமை, மரணத்தின் வல்லமை கிறிஸ்துவின் மேல் வந்து செயல்பட முடியாததற்கு காரணம், இங்கே பாவம் இல்லை, மரணத்துக்கு வேலை இல்லை. ஹல்லேலூயா. பாவம் இல்லாத இடத்தில் மரணம் தரித்திருக்க முடியாது. ஹல்லேலூயா. அப்போ இப்போ அடுத்த விஷயம் அதுதான். அதான் முதல்ல கேட்டேன், கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார்.